இந்த மெத்தட் கிளியரானு சொல்லுங்க. எப்படி? மைனஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ். நான் ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொல்லிட்டு. ரைட், எழுதுங்க இந்த கேள்வியை. ஒரு பண்டத்தின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சாய் 1.6 என தரப்பட்டுள்ளது. இதன் விலை குறைவடைந்தால் கேள்வித் தொகைக்கும் மொத்த வருமானத்திற்கும் யாது நடைபெறும்? கேள்வி எதுங்க பாப்போம் குயிக்கா. ரைட். இப்போ நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் செய்கிற நேரம் நல்லா கவனிங்க. இதை விட ஈஸியான கேள்வி தான் பாஸ் பேப்பரில். பாஸ் பேப்பரில் மொத்த வருமானம் தான் நேரடியாக வரும் சில டைம் பெரும்பாலும். நான் இதில் கேள்வி தொகையும் சொல்லிக்கிறேன். இங்க ரெண்டு விஷயம் கேட்கப்பட்டிருக்குது. ஒன்று, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அஹ், 1.6ன்னு தந்திக்கிறோம், மைனஸ் 1.6. விலை குறைவடையுது. விலை குறைவடைந்தா கேள்வித் தொகைக்கு என்ன நடக்கும், மொத்த வருமானத்துக்கு என்ன நடக்கும்? நான் டிஆர்டே போடுறேன். அது டிஆர்னா மொத்த வருமானம் அல்லது மொத்த செலவுன்னு சொல்லுவான், சரியா? டிஇ. இப்ப நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி கேள்வி வந்தோடனே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நாங்க பழகிக்கிறன விலைக்கும் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு மட்டும்தான் பார்த்து பழகிக்கிறோம். இப்ப சன்னா விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் சொல்லிட்டு தொடர்புகள் கேட்கிற நேரம் சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை ரிலாக்ஸா செய்யணும். பாருங்க, இப்படி கேள்வி வந்தா விலைக்கும் கேள்வி தொகைக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றதுதான் இந்த மைனஸ். பாருங்க, இந்த மைனஸுக்கு தானே சய 1.6 சொல்ற அந்த சயன்னு சொல்றது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் எதிர்க்கணைய தொடர்பை சொல்லுது. இல்லைங்களா? அது நான் பிரேக் ஒன்று தருவேன். ரெண்டு மூணு பேர் லீவ் ஆகின மாதிரி விளங்குது. நான் பிரேக் ஒன்று தருவேன், தந்த உடனே நீங்க போயிட்டு வாங்கோ. அதுக்கு போகணும். இது முக்கியமான ஒரு செக்ஷன். ரைட், திரும்ப சொல்றேன்.
விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சய 1.6ன்னு சொல்லிக்கிறோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சய 1.6. அப்ப அந்த சய கேள்வி நிகழ்ச்சியில தரப்பட்டுள்ள சய பெருமானம் இதுதான் சய மைனஸ். அந்த மைனஸ் எதை குறிக்குதுன்னா விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் உள்ள தொடர்பை தான் குறிக்குது. ஆகவே விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் எதிர்க்கணைய தொடர்பு காணப்படுகிறது. விலை குறைவடைந்தால் கேள்வித்தொகை அதிகரிக்கும். அது ஒன்றாகும். சரிதானே? அதே மாதிரி அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பெரும்பாலும் மைனஸ் தானே, பிளஸ் வாரது மிச்சம் குறவு. அது புறநடை கேள்விக்கு மட்டும் வரும். அப்படி வந்தால் நீங்க பிளஸ்ன்னு போடுறது அவ்வளவுதான். அவங்க மைனஸ் தான் 90% ஷுவரா வாரது. விலை குறைவடைந்தால் கேள்வித்தொகை அதிகரிக்கும். அடுத்து இப்பதான் மொத்த வருமானம். இப்ப அந்த கீய ஞாபகம் மைனஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ், இது மறக்கப்படாது. எப்பவுமே இது உங்களோட மைண்ட் இருக்கும். மைனஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ். இப்ப மைனஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ் தான் என்ன? நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது, அலகு நெகிழ்ச்சி, பூரண நெகிழ்வற்றது. மறக்கவானம். நெகிழ்வுற்றது, நெகிழ் ஓர்டர். இப்ப நான் எப்படி ஞாபகம் வைக்கிறோம்? மைனஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ். நிகழ்ச்சியோட ஓர்டர் என்ன? நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது, ஒருமை நிகழ்ச்சி அல்லது அலகு நிகழ்ச்சி, பூரண நெகிழ்வற்ற நிகழ்ச்சி. ஆகவே நெகிழ்வுற்றது மைனஸ், நெகிழ்வற்றது பிளஸ், அலகு நிகழ்ச்சி ஜீரோ, பூரண நெகிழ்வற்றது பூரண பூச்சி, பூரண நேர்கணியம், அதாவது பிளஸ். ரைட். இப்ப இது சய 1.6. இது நெகிழ்வுற்றதா அல்லது நெகிழ்வற்றதா? சொல்லுங்க பாபு. சய 1.6ன்னு சொல்றது நெகிழ்வுற்ற கேள்வியா நெகிழ்வற்ற கேள்வியான்னு சொல்லுங்க பாப்போம். நெகிழ்வுற்ற திரும்ப சொல்லுங்க. கேள்வி. நெகிழ்வுற்றதா நெகிழ்வற்றதா? நெகிழ்வுற்றது. எஸ், நெகிழ்வுற்றது. அதாவது ஒன்றை விட கூட. அப்ப நெகிழ்வுற்றது அந்த எங்கட ஓர்டர்ல எத்தனாவது? நெகிழ்வுற்றது எங்கட ஓர்டர்ல எத்தனாவது? முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா? ரெண்டாவது. ரெண்டாவது. நெகிழ்வுற்றது ஒன்னாவது, அப்படித்தானே? ஒன்னாவது. ஒன்னாவது. அப்ப ஒன்னாவதுண்டா மைனஸ் தானே? ஒன்னாவதுண்டா மைனஸ் தானே? ஆகவே எதிர்க்கணைய தொடர்பு காணப்படும். சரிதானே? கொஞ்சம் பாருங்க. ரைட். அப்ப இங்க நெகிழ்வற்றது, சாரி, நெகிழ்வுற்றதுன்னு சொல்றது முதலாவது தானே. அப்ப முதலாவதுக்கு தொடர்பு என்ன? எதிர்க்கணிய தொடர்பு. தானே? முதலாவது எதிர்க்கணிய தொடர்பு. ஆகவே விலை குறைவடைந்தால் மொத்த வருமானம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மொத்த வருமானம் அதிகரிக்கும். இப்ப நாங்க எடுத்த முடிவு சரியா? கிளியரா? ஓ சார். உதாரணமாக நான் இப்ப சய சைபர் தசம் சய 1.6 சொல்லாம இத சய
சைபர் தசம் ஐந்து நிரப்பமே உதாரணமாக. இது சைபர் தசம் அஞ்சு. இப்ப இதே கேள்வியை நான் சும்மா யோசிப்போம். விலை குறைவடையுது. இப்ப விலை குறைவடைந்தா தொகைக்கு என்ன நடக்கும்? அதுக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நெகிழ்ச்சியோட வந்தீங்கன்னா இந்த மைனஸ் தானே. ஆகவே எதிர்க்கணை தொடர்பு. விலைக்கும் கேள்வி தொகைக்கும் எதிர்க்கணை தொடர்பு. ஆகவே இங்க கேள்வி தொகை அதிகரிக்கும். சரிதானே? இப்ப அடுத்தது பார்க்கணும். இது நெகிழ்வுற்றதா நெகிழ்வற்றதா? சொல்லுங்க. இது நெகிழ்வுற்றதா நெகிழ்வற்றதா? நெகிழ்வுற்றது. நெகிழ்வற்றது. அப்படிதானே? நெகிழ்வற்றது தானே? நெகிழ்வற்றது தானே? நெகிழ்வற்றது தானே இது? ஓ சார். எஸ். அப்ப நெகிழ்வற்றது எங்கட ஓர்டர்ல முதலாவதா ரெண்டாவதா? ரெண்டாவது. ரெண்டாவது. இப்ப பாருங்க, மைனஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ். அப்ப என்ன வரணும்? பிளஸ். தானே? பிளஸ். அப்ப என்ன தொடர்பு? ஓ. விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் என்ன தொடர்பு? நேர்க்கணைய தொடர்பு. விலை குறைவடைந்தால் மொத்த வருமானம் குறைவடையும். விளங்குதா இது? ஓ சார். உதாரணமாக இதே கேள்விய நான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சய ஒன்றுன்னு மாத்துறேன். அப்ப சய ஒன்றுன்னு மாத்திட்டு விலை குறைவடைந்தா கேள்வி தொகைக்கு என்ன நடக்கும்? அதிகரிக்கும். ஏன்னா இது சயதானே. விலைக்கும் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு தானது. ஆகவே அதிகரிக்கும். மொத்த வருமானத்துக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, இது என்ன நிகழ்ச்சி? சய ஒன்றுன்னு சொல்ற எதுக்கு சமன்? அலகு நிகழ்ச்சி தானே. ஒன்றை விட கூட நெகிழ்வுற்றது, ஒன்றுக்கு குறைவு நெகிழ்வற்றது, ஒன்றுக்கு சமனானது அலகு நிகழ்ச்சி. அலகு நிகழ்ச்சி தானே இது. ஒருமை நிகழ்ச்சி தானே. ஓ சார். ரைட். ஆகவே ஒருமை நிகழ்ச்சி எங்களோட ஓர்டர்ல மூணாவது. நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது, ஒருமை நிகழ்ச்சி அல்லது அலகு நிகழ்ச்சி. இங்க மைனஸ் பிளஸ் ஜீரோ. மூணாவது ஜீரோ தானே. விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் என்ன தொடர்பு காணப்படும்? பூச்சிய தொடர்பு காணப்படும். ஆக மொத்த வருமானம் மாறாதுன்னு சொல்லதான் விட. விளைஞ்சாது? கிளியரா? ஓ சார். இப்ப இந்த மெத்தட் உங்களுக்கு கிளியரா கிளிக் ஆயிட்டுதுண்டா, பாஸ் பேப்பர்ல வர நிறைய கேள்விகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம ஆன்சர் பண்ணிடும். ஏடா, இதான் இதோட டிஸ்கஷன். இதுல நிறைய கேள்விகள் ஈக்கிறது. ரைட்டா? அப்ப இது வரைக்கும் கிளியர் தானே உங்களுக்கு? ஓ Right. சார். இப்ப உங்களுக்கு பிரேக் ஒன்று தேவையா? ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருந்தா நல்லமா? ஓகே சார். ரைட். அப்ப இப்ப 10:15. நாங்க ஒரு 10:30க்கு ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு நாங்க 11:30 வரைக்கும் போகலாம். பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய செக்ஷனை கவர் பண்ணிப்படும். அப்ப எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு 10:30க்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதே லிங்க்ல வாங்க. ரைட்டா? ஓகே சார். வலைக்கம் சலாம்.